ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் நிறைய சுண்டைக்காய் செடிலாம் இருக்குங்க. அதில் நிறைய காய் காய்க்கும். ஆனால் என்னென்னே தெரியல, இந்த காயை யாருமே லைக் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காய் கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கிறதுனால யாருக்குமே இந்த உணவு பிடிக்கிறதில்ல. ஆனால் இந்த சுண்டைக்காயில் எவ்வளோ மெடிஷ்னல் வேல்யூ இருக்குது தெரியுமாங்க? ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதுங்க இந்த சுண்டைக்காய். சாதாரணமாக எல்லாருக்கும் 35 வயசு ஆயிட்டுனாலே இந்த பிபி சுகர்லாம் உடம்புல தன்னால கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது. இந்த சுண்டைக்காயை வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா பிபி சுகர்லாம் வராதுங்க. இந்த காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை ஒரு உடம்பில் ஏற்பட்ட காயத்துக்கு கூட அரைச்சி பூசி மருந்தாக பயன்படுத்துவாங்க. எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போதுட்டு அடிபட்டுட்டுனா உடனே இந்த சுண்டைக்காய் இலையை அரைச்சி மேலே பத்து போட்டு விடுவாங்கங்க. அது 1 or 2 டேஸ்லேயே அது சரியாயிடும். அப்புறம் இதில் இந்த சுண்டைக்காயில் எங்கள் அத்தை ஒரு நல்ல டிஷ் ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு, இதெல்லாம் சாம்பாருக்கு, இது மாதிரி நம்ம ஒரு தொக்கு ஒன்று செஞ்சு தருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த சுண்டைக்காய் தொக்கை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்ன காரணம்னா, இது உடம்பில் இருக்கிற இந்த உப்புசம், வயிறு உப்புசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இது கிளியர் பண்ணிவிடுங்க. ஆமாங்க, இந்த உணவை உங்கள் வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நிறையா காய்க்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் சும்மாவே கொடுப்போம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கங்க, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் என்னன்னு எடுத்து சொல்லி எப்படியாவது சாப்பிட வச்சுருவோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த சுண்டைக்காயோட தொக்கு எப்படி பண்ணுறது, எங்கள் அத்தை எப்படி செய்வாங்கங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, டேக் கேர்.